வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டில் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்கள் இணைந்து கொள்ளும் நான் தில்ஷான் தாலிப். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சக்தி குளோபல் டிவியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தில்ஷான் தாலிப். வணக்கம் நேற்று இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டில் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக இன்றைய திரும்பவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சின் புதிய கட்டட தொகுதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இன்று முற்பகல் நடைபெற்ற புதிய கட்டட தொகுதி திறப்பு விழாவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, நிதி ராஜாங்க அமைச்சர் லட்சுமணாப அபிவர்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து ஜனாதிபதி புதிய கட்டட தொகுதியை திறந்து வைத்தார். ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ වියදම 60% ஜனாதிபதி செயலகத்தின் செலவுகளை 60 வீதத்தால் நான் குறைத்துள்ளேன். முன்னர் 100 ரூபாய் செலவு வந்தால் தற்போது 40 மாத்திரமே செலவாகும். அதேபோன்று நான் வரும்பொழுது சுமார் 1600 ஊழியர்கள் இருந்தனர். தற்போது சுமார் 700 பேர் மாத்திரமே உள்ளனர். நான் பதவியேற்றது முதல் 2-3 மாதங்களில் 200 வாகனங்களை வேறு அரசு நிறுவனங்களுக்கு வழங்கினேன். அனைவரும் அறிந்த வகையில் எனது விமான பயணங்களின் போது கடந்த 1 வருட காலமாக நான் உத்தியோகபூர்வ விஷயங்களுக்காக பிரத்யேக விமானங்களை பயன்படுத்தவில்லை. சாதாரண விமானங்களில் நான் பயணித்தேன். ஸ்ரீலங்கன் விமான சேவை அடைந்துள்ள நட்டம் குறித்து பார்த்தால், ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விமானங்களை உத்தியோகபூர்வ விஷயங்களுக்கு கொண்டு சென்று 3-4 நாட்கள் அந்த நாடுகளில் அவற்றை நிறுத்தி வைப்பார்கள். அந்த நாடுகளுக்கு செல்லும் போது உறவினர்கள் நண்பர்களுக்காக 200-300 ஆசனங்களை நிரப்பிக் கொள்வார்கள். எனது பதவி காலத்தில் நான் அதனை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன். நாட்டினுள் ஹெலிகாப்டர்களில் செல்லும் பொழுது என்னை தவிர எனது குடும்பத்தை சேர்ந்த வேறு எவரும் இதுவரை வேறு விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பயணம் செய்யவில்லை. நிதி முகாமைத்துவம் நாடு என்ற வகையில் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தொடர்பில் எமது அனைத்து அரசு நிறுவனங்களையும் தெளிவுபடுத்தி அது தொடர்பில் புரிதலுடன் செயற்பட வேண்டியுள்ளது. நேற்று முன்தினம் கொண்டு இருப்பதாக தகவல் கிடைத்ததும் போலீசார் அதனை கைப்பற்றினர். அவ்வப்போது ஆயுதங்கள் கிடைக்கின்றன. யுத்தம் நடைபெற்றிருந்தால் ஆயுதங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றவையும் கிடைக்கின்றவையும் புதுமையான விடயம் அல்ல. 2ஆம் உலகப் போரின் ஆயுதங்கள் இன்னமும் கிடைக்கின்றன. முன்னாள் எனது நண்பர் ஜிஎல் பீரிஸ் தற்போது நெப்போலியனை போன்று செயற்படுகின்றார். பட்டாசு ஒன்றை கூட வெடிக்கச் செய்யாதவர்கள் இன்று நெப்போலியனாக மாறி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்றார். குண்டொன்றின் மூளை எங்கே உள்ளது என்பது கூட அவருக்கு தெரியாது. இந்த குண்டு வெள்ளவத்தைக்கு கொண்டு வரப்படவிருந்ததை அவர் அறிந்திருந்தால் போலீசாருக்கு கூறியிருக்கலாம். வெள்ளவத்தைக்கு யாருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படவிருந்தது. பயங்கரவாதத்தை உருவாக்க வேண்டும் இடமளிக்க முடியாது. பொருளாதாரத்தில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டு வரும் வேளையில் அதனை சீர்குலைக்க இடமளிக்க முடியாது. இன்று திறக்கப்பட்ட கட்டட தொகுதி 31,000 சதுர அடிகளை கொண்டது. 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றை கட்டுவதற்கு கூட 12,000 செல்லாது. இந்த அளவு செலவினங்களை மேற்கொண்ட முன்னாள் ஆட்சியாளர்கள் 100 ரூபாவை கொண்டு செய்ய வேண்டியவற்றுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறுகின்றனர். கடன் சுமையை அப்பாவி மக்கள் மீது சுமத்தி அற்புதம் நிகழ்த்துமாறு எம்மிடம் கூறுகின்றனர். அது சாத்தியமற்ற ஒன்றல்ல. எனினும் ஓரிரு நாட்களில் அல்ல, 3-4 மாதங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி காண்பிக்கிறோம். சாவகச்சேரி மரவன்பிளவு பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து தற்கொலை அங்கி உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை பயங்கரவாத விசாரணை பிரிவு ஆரம்பித்துள்ளது. பதில் போலீஸ்மா அதிபர் இது தொடர்பிலான விசாரணைகளை பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். நேற்று மீட்கப்பட்ட அந்த உபகரணங்களில் காந்தத்திலான 2 குண்டுகளும் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட பிரதி போலீஸ்மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன. போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சாவகச்சேரி மரவன்பிளவு பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து நேற்று அதிகாலை தற்கொலை அங்கி மற்றும் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் 30 வயதான சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் அக்கராயன்குளம் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். இதேவேளை இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளில் சாவகச்சேரி சம்பவம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மீட்கப்பட்டவை புதிய ஆயுதங்களா பழைய ஆயுதங்களா என்பது தொடர்பிலான விசாரணை அறிக்கை வருவதற்கு முன்னர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இவற்றை வெள்ளவத்தைக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதென அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு செயலாளரும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். ஜிஎல் பீரிஸின் கருத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். இதுகுறித்து அவரிடம் வினவ வேண்டும். ஏனென்றால் அவர் தகவல்களை அறிந்து வைத்துள்ளார்.
මොකද එතුමා තොරතුරු දැනගෙන කියන්නේ. தற்கொலை குண்டுகள் தற்கொலை அங்கிகள் மீட்கப்படும் விடயம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனை அல்லவென தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் கூறியுள்ளார். நான் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கட்டும். இது தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனை இல்லை என்றால் யாருடைய பாதுகாப்பிற்கு பிரச்சனையானது? புது வருடத்திற்கு பட்டாசு கொளுத்துவதற்கு ஆயத்தமாகுவதை போன்றா கிளைமோர் குண்டுகளை தயார்படுத்தி வைப்பது? துணிகளில் பொதியிட்டு கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாக இருந்துள்ளனர். இது எதற்கான முயற்சி? ජාතික ආරක්ෂාව හොඳින් තියෙන හින්දා තමයි தேசிய பாதுகாப்பு சிறந்த முறையில் பேணப்படுவதன் காரணமாகவே நாம் இவற்றை கண்டுபிடித்தோம். எமது போலீஸ் அதிகாரிகள் புலனாய்வு பிரிவினர் வடக்கில் மாத்திரமல்ல தெற்கிலும் ஏனைய பகுதிகளிலும் இடம்பெறும் விடயங்களை கண்காணித்து வருகின்றனர். ஜிஎல் பீரிஸிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அதுபோன்றவரிடம் விசாரணை செய்து தகவல்களை பெற்றுக்கொண்டு அதனை உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் அது மிகவும் முக்கியமானது. ජීල් පීරිස් මැතිතුමාගෙන් දැන් ප්‍රශ්න කිරීමේ අවශ්‍යකමක් දැන් තියෙනවා. එහෙම ආරක්ෂාවට තර්ජනයක් பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருக்குமாயின் இது போன்ற வெடிப்பொருட்கள் எவ்வாறு மீட்கப்படும்? நாம் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இருக்கும் போது 2014ஆம் ஆண்டிலிருந்து இவை மீட்கப்பட்டதா? கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் போது இது போன்ற ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டனவா? ஆயுதங்களை கண்டுபிடிப்பதே சிறந்தது. அவற்றை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் அது பாதகமாக அமையும். கடந்த காலங்களில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் தற்போது ஒவ்வொரு இடங்களில் இருந்து மீட்கப்படுகின்றன. அவ்வாறு மீட்கப்படும் போது மக்கள் எமக்கு அறிவிக்கின்றனர். මේ සිද්ධිය සාමාන්‍ය සිද්ධියක් නෙවෙයි. இது ஒரு சாதாரண விடயமல்ல. இவை பழைய ஆயுதங்கள் என காண்பிப்பதற்கு பாதுகாப்பு செயலாளர் முயற்சிக்கின்றார். பழைய பொருட்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து மீட்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாது. எனினும் நேற்று வீட்டுக்குள் பொதியிடப்பட்ட நிலையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. அந்த பொதியில் வெள்ளவத்தை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவை எதற்காக? புத்தாண்டில் பட்டாசு கொளுத்துவதற்கா? ஆகவே தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம் என நாம் கேட்டுக் கொள்கின்றோம். அதனால் எமது நாட்டின் பிள்ளைகளே பாதிக்கப்படுகின்றனர். ඕනෑකමින් ආණ්ඩුවෙන් ඉල්ලන්නේ කරුණාකරලා ජාතික ආරක්ෂාවත් එක්ක සෙල්ලම් කරන්න එපා. ජීල් පීරිස් මැතිතුමා කියලා තියෙනවා இந்த பொருட்களை கொழும்புக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்ளுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் நாம் கூறியுள்ளோம். பாதுகாப்பு அமைச்சுக்கு அவ்வாறான தகவல் இதுவரையில் கிடைக்கவில்லை. பொது எதிர்க்கட்சி மீண்டும் இந்த நாட்டில் அச்சத்தை தோற்றுவிக்க முயற்சிக்கிறது. இந்த நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை தோற்றுவித்து குறுகிய அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. தமது அரசியல் நோக்கங்களை உண்மைப்படுத்துவதற்காக இதுபோன்ற தலைப்புகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது. அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். මාතුකා ඉස්සගෙන යනවා. මේ රටේ ජාතික ආරක්ෂාවට කිසිම බලපෑමක් කරන්න අපි රජයක් හැටියට ඉඩ දෙන්නේ නැහැ. අපි එදා 2009 2009ஆம் ஆண்டு பயங்கரவாதத்தை தோற்கடித்து சமாதானத்தை அடைந்து கொண்டோம். இந்த சமாதானத்தை சீர்குலைத்து 1 அல்லது 2 கொலைகள் மூலம் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தையும் நாட்டுக்கு கிடைக்கவுள்ள முதலீடுகளையும் தடுத்து நிறுத்துவதற்கு சிலர் முயற்சி செய்கின்றனர். அதனை எவராலும் மறக்க முடியாது. நாம் அடைந்துள்ள சுதந்திரத்தை சீர்குலைத்து மீண்டும் பயங்கரவாதிகளுக்கு இடமளிப்பதில்லை. மீண்டும் இந்த நாடு நிமிர்ந்து நிற்க வேண்டும். தேசிய பாதுகாப்பை சீர்குலைப்பதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தலைவர்களை அழிப்பதற்கும் மேற்கொள்ளும் முயற்சிகளை தோற்கடிக்க வேண்டும். දැන් උතුරේ ජනතාව දිහා බලපුවාම මම මේ ටික කාලය තුල දැනගත්තේ குறுகிய காலத்தில் நான் வடமாகாண மக்களை நோக்கிய போது அவர்களில் 70% மக்கள் மிகவும் அப்பாவிகளாக உள்ளனர். அத்துடன் வடமாகாணத்தில் நான் சிறந்த மக்களை காண்கிறேன். யுத்தம் நிறைவடைந்தாலும் மிகவும் பாரதூரமான மற்றொரு யுத்தம் என்று காணப்படுகிறது. இது கருத்துக்களுக்கு இடையிலான யுத்தமாகும், அதாவது ஊடக யுத்தமாகும். எனவே இவற்றை குண்டுகள் மூலம் அழித்ததை போன்று துப்பாக்கிச்சூடு நடத்தி அழிக்க முடியாது. තවත් කියනක මාධ්‍ය යුද්ධයක් තියෙනවා. අපි මේ රටේ 35 30 வருட கால யுத்தத்தினால் எமது நாடு பாரிய அழிவுகளை எதிர்கொண்டது. இன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இவ்வாறு எஞ்சியுள்ள ஆயுதங்கள் மீட்கப்படுகின்றமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது நாட்டு மக்களும் பாதுகாப்பு தரப்பினரும் அவதானத்துடன் செயற்படுகின்றார்கள் என்ற விடயம் தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கொலை அங்கிகளும் அதே போல வெடிகுண்டுகளும் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற விடயத்திலே அரசாங்கம் அல்லது அரசாங்கத்துக்குள்ளே சதி செய்து கொண்டிருப்பவர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, சிங்கள பத்திரிகையினால் சுட்டப்பட்டிருக்கிறது. இதே போல இதை மீண்டும் தமிழ் மக்கள் மீது பழியை போட்டு புலிகள் மீண்டெழுகின்றார்கள் என்ற ஒரு இனவெறி செயலை எங்களுடைய மக்களை துன்புறுத்துவதற்கான ஒரு நாடகமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் சந்திப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தவில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. கட்சியின் எதிர்கால பயணம் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருத்து வெளியிட்டார்.
புதிதாக உயர்குளம் ஒன்று உருவாகியுள்ளதையிட்டு நான் ஆச்சரியமடைகிறேன். இவர்கள் அனைவரும் என்னோடு கதைக்க வேண்டும் என்கிறார்கள். உங்களுடைய குளம் என்னவென்பது எமக்கு அனாவசியமானது. நாம் பாராளுமன்றத்திற்கே செல்கின்றோம். நேரடியாக பாராளுமன்றத்திற்கு செல்ல மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர். முதலில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என எவரேனும் கூறுகின்றார்களா? இனி என்ன செய்வது? நீங்கள் ராஜபக்சவுக்கு விலக்கு பிடித்தீர்கள், இன்னமும் மேல் விளக்கை பிடிக்கின்றீர்கள். எமக்கு தாருங்கள், உங்களுக்கு வழங்க முடியாது என கூறுகின்றனர். உயர்குலமா தாழ்த்தப்பட்டவரா என்பதை தீர்மானிப்பதற்கும் விதிமுறை உள்ளது. நான் இந்த தொழிலுக்கு உகந்தவன், ஆகவே நான் உயர்குலம், நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் என ஒருவரால் கூற முடியாது. இந்த பாராளுமன்றத்திற்குள் ஒரு தரப்பினரை வைத்துக் கொண்டு மாத்திரம் செயற்பட நாம் தயாரில்லை. அவர்கள் ஒரு தரப்பை வைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடினார்கள். தற்போது அந்த இடத்திலிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டியுள்ளது. நாம் கடந்த காலத்தை பார்த்து கண்ணீர் சிந்துபவர்கள் அல்ல. காணாமல் ஆக்குவதை காணாமல் ஆக்குவோம் என்ற துணைப்பொருளில் அக்கரைப்பற்றில் நேற்றைய தினம் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காணாமற் போனோர் தொடர்பில் உண்மையை கண்டறிவதற்காக நாம் உண்மையை கண்டறியும் நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். இந்த நாட்டில் காணாமற் போதல் இடம்பெறாதிருப்பதற்கு நாம் ICRCயின் ஒத்துழைப்புடன் காணாமற் போனோர் தொடர்பிலான நிலையான அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்காக மே மாதமளவில் தேவையான சட்டங்களை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரவுள்ளோம். கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் அனைவரையும் கண்டுபிடித்து கொடுப்பதற்கு முடியாமற் போனால் காணாமற் போனோர்களுக்கு என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு அறிவித்து தேவையான இடங்களில் நட்டுஈட்டுக்கள் மற்றும் ஏனையவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். இதனூடாக மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டில் ஒருவரேனும் காணாமல் போவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதை நான் தெளிவாக கூற வேண்டும். சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணத்தின் மூலம் வெளிநாடுகளின் தலையீடுகள் நாட்டில் ஏற்படுவதனை தவிர்க்க முடியாது என பூகோளவியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அனல் மின் உற்பத்தி நிலையத்தினால் வெளியிடப்படும் கரிவாயு கொண்ட செறிவான புகை மக்களை பாதிக்கும் என பூகோளவியலாளர் இரா சிவச்சந்திரன் தெரிவித்தார். நிலக்கரியை உற்பத்தி செய்யும் போது அதில் இருக்கின்ற அந்த எரிபொருள் என்பது மிகவும் அதிக அளவு புகை வெளியேற்றம் காணப்படும். அங்கே அப்பொழுது புகையை மேலே சிமினி என்று சொல்லப்படுகின்ற புகை கூடுகளாக உருவாக்கித்தான் மேலே அனுப்ப வேண்டும். ஆனால் அந்த அளவு புகை கூடுகளை உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கான நிதி நிலைமை இவரிடம் இல்லை. ஒரு கணக்கான புகை கூடுகளை தான் உருவாக்குவார்கள். எனவே அதன் மூலமாக மேலே, அதாவது காற்று மண்டலத்திலே இந்த கரி வாயு கொண்ட இந்த செறிவான புகை போய் சேர மாட்டாது. எனவே அது கீழே உள்ள மக்களை பாதிக்கும். மக்களின் எதிர்ப்புகள் காரணமாக உலக நாடுகளில் பல அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கையில் மாத்திரமல்ல, உலகத்திலே எங்கேயுமே இந்த அனல் மின் நிலையம் என்பது மக்களால் வரவேற்கப்படவில்லை என்றால் அவர்கள் அது மக்களுக்கு எதிரானது, சூழலை மாசுபடுத்துகிறது, மக்களின் சுகாதாரத்துக்கு கேடு விளைகிறது என்று சொல்லுகிறார்கள். உலக நாடுகள் பலவற்றிலே இப்படி நடந்து மக்கள் எதிர்த்து அனல் மின் நிலையங்களை மூடிவிட்டார்கள். இந்தியாவிலேயும் இப்படியான எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு சில இயங்குகின்றன. ஆனால் பல அனல் மின் நிலையங்கள் மூடப்பட்டுவிட்டன. அனல் மின் உற்பத்தி நிலையத்தினை செயற்படுத்தும் வெளிநாடு உள்நாட்டு அரசியலில் தலையீடு செய்வதனை தவிர்க்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
ஆசியாவிலேயே மிகவும் சிறப்பான இயற்கை துறைமுகம் திருவோணமலை துறைமுகம். இந்த பகுதிக்குள்ளே வெளிநாட்டு சக்திகள் வந்து இந்த அனல் மின் நிலையங்களை உருவாக்கும் போது அமெரிக்காவோ அல்லது இந்தியா போன்ற நாடுகளின் செல்வாக்கு இருந்து அங்கே மீள முடியாத நிலை வரும். ஏனென்றால் எவர் அந்த அனல் மின் நிலையத்தை வைத்துக்கிறாரோ அவர் இந்த நாட்டின் அரசியலில் செல்வாக்கு செலுத்த பார்ப்பார். பல்தேசிய நிறுவனங்கள் வரும்போது அந்த பல்தேசிய நிறுவனங்களின் செல்வாக்கு இந்த அரசியலில் இருக்கும். அதனாலே பல்தேசிய நிறுவனங்கள் இந்த தேர்தல்களிலே தலையிடும், ஆறு அரசியலிலே வர வேண்டும் என்றதை தீர்மானிக்கும். இப்படியான பெரிய ஆபத்துக்கள் இருக்கின்றன. பல நாடுகள் இப்படி அனுபவத்தை கொண்டிருக்கின்றன. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மீள குடியேறிய சம்பூர் மக்கள் அனல் மின் உற்பத்தி நிலையத்தினால் பாதிப்புகளை சந்திப்பார்கள் எனவும் பூகோளவியலாளர் இரா சிவச்சந்திரன் குறிப்பிடுகின்றார். உண்மையில் தமிழ் மக்கள் ஒரு மிகவும் நொந்து போன சமூகமாக இப்போ இருக்கிறார்கள். 30 வருடம் யுத்தம் நடந்தது. சம்பூர் மக்கள் அங்கே வாழ முடியாமல் வெளியேறினார்கள். இப்பொழுது யுத்தம் முடிந்து 7 ஆண்டுகளாக விட்டது. அங்கே இப்பொழுதுதான் அவர்கள் குடியேற விரும்பி செல்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களை சந்தோஷமாக அங்கே குடியேற்ற முடியாது. இந்த அனல் மின் நிலைய திட்டங்கள் இப்பொழுது அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன. இப்படி தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளால் விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இடத்திலே அவர்கள் வாழ முடியாமல் இருக்கிறது. தந்தை செல்வாவின் 118வது ஜனன தினத்தினை முன்னிட்டு வடக்கின் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்வுகள் சில இடம்பெற்றன. செல்வா என்று அழைக்கப்படும் ஜே.பி. செல்வாவின் 118வது ஜனன தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் அவரது உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. இதன்போது வடமாகாண சபை உறுப்பினர்களால் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை அவைத் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கின் ஆளுநர் நயனாதீவிலே புத்தர் சிலையை நியாயப்படுத்தி 67 அடி உயர புத்தர் சிலை ஒன்று அவசரமாக நிறுவப்படுவதனுடைய நோக்கம் என்ன? தமிழ் தெரிந்தவர் நல்லுறவை கட்டி வளர்க்கின்ற என்று சொன்ன அந்த ஆளுநருடைய செயல் மிகவும் மோசமான நிலைமையாக இருக்கிறது. வெள்ளவத்தையிலே தமிழர்கள் காணி வேண்ட முடியும் என்றால் ஏன் யாழ்ப்பாணத்திலே வாங்க முடியாது என்று சொல்கிறார்கள். தமிழர் தாயகம் இங்கே அரச குடியேற்றங்களை நிறுத்துவோம் என்று சொன்னவர்கள் தொடர்ந்து எங்களை ஏமாற்றி எங்களுடைய தாயகத்திலேயே எங்களை சிறுபான்மையினராக்கின்ற முயற்சிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தீபாவளி வவுனியா நகர் மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் சிலைக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன், வடமாகாண சபை உறுப்பினர் சத்தியலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு திருப்பெருந்துறை பகுதியில் நீர் நிரம்பிய குழியொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் தொடர்ந்தும் மர்மம் நீடிக்கின்றது. உள்ளடக்கப்பட்ட விடயங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி செய்த பொழுதிலும் அது கைகூடவில்லை. மட்டக்களப்பு திருப்பெருந்துறை பகுதியில் நீர் நிரம்பிய குழியொன்றினுள் கடந்த 28ஆம் தேதி சிறுமியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் மட்டக்களப்பு பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான சிறுமியுடையது என அடையாளம் காணப்பட்டது. மட்டக்களப்பின் சிறுவர்கள் விடுதியொன்றில் தங்கியிருந்து கல்வியை தொடர்ந்து வந்த சிறுமியொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் சந்தேகம் எழுவதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு போல போய் காய்ச்சி திருந்து நம்மளுக்குள்ள 2:30 மணி மட்டும் காய்ச்சிட்டே இருந்தன. புள்ளிகள் அவ்வளவும் வளர்ச்சிருக்கு. அங்கே 6 புள்ளிகளும் விட்டு பிரிச்சு இல்லைண்டாக்கி காய்ச்சி காய்ச்சி தீர்ந்து விட்டு போட்டு வரக்குள்ள நம்மள் வாய் 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 என்று ஆடினாள். நான் எப்படி நடக்காது எனக்கு தெரியாமா. நம்ம மழை வரக்கூடிய போன எடுக்காங்க இங்க வந்து தாண்டு பதரோட எடுக்க இங்க எப்படி ஒரு வளவளோட வந்து கேட்டேன். ரெண்டு பிள்ளையோட வாரேன் ஒரு இடையும் இல்லம்மா. அப்ப நீங்க எங்க வந்து கண்ட பூட்டு அடைச்சு போட்டு வந்துட்டாள். மரா சொல்றாங்க துறப்படுத்தி திறந்துட்டு வந்துட்டாள். அடுத்த நேரம் கோல் எடுத்து சொல்றாங்களே அந்த பாதகான் சொல்றாரு, அம்மா நீங்க போனை வச்சு போட்டு நீங்க வாங்க அங்க வாங்க. 29ஆம் தேதி போலீஸுக்கு போனாங்க. அவங்க பேசுறாங்க எங்களுக்கு கேட்கலாம் ஆடி அவங்க சொன்னாங்க. அப்படின்டா நாங்கள் வந்து எல்லாம் பிஸியாக எல்லாம் முடிச்சு நாங்கள் அனுப்பிட்டோம். கொரோனா இங்கே வர திரும்ப நீங்கள் என்னது மனிதர் உங்களுக்கு போனேன் எங்கள்கிட்ட பேசினாங்க. அப்போ நான் அதுக்கு 2 பதில் கேட்டேன். அதுக்கு ஒரு மறுப்பும் ஒரு சில இதுகளுக்கு மறுப்பு சொன்னேன். நான் கிடையாது சொன்னேன். எங்களுக்கு இங்கே டவுனில் இன்பம் பண்ணது சந்தேகம் நாங்கள் அம்பாரிகளுக்கு அப்புறம் வண்டியல்ல அது செய்ய மாட்டாங்க. அவங்கள இலையில வேண்டாம் நீங்கள் செய்யுங்க வேண்டிய நாங்கள் பிள்ளைகிட்ட மேல முகத்தில் காயம் இருக்க வேண்டியல்ல அது மீன் கடிச்ச காயம் வேறு முகம் மீன் இருக்காண்டு கேட்டோம். அது தண்ணியில் விழுந்தா முகம் மீன் வேண்டிய நாங்கள் அப்படி சொல்கிறாங்க.
எனினும் எவ்வித அச்சுறுத்தல்களோ பயமுறுத்தல்களோ விடுக்கவில்லை என மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். சுமார் 200 வருடகால வரலாற்றை கொண்ட மலையக மக்களின் வாழ்வியல் அன்று தொடக்கம் இன்று வரை போராட்டம் மிக்கதாகவே காணப்படுகின்றது. அதற்கு தலவாக்கலை மேற்பிரிவு தோட்டமும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. சுமார் 75 குடும்பத்தினர் வாடும் தலவாக்களை மேற்பிரிவு தோட்டமே இது. கூலி தொழில் செய்து தமது அன்றாட வாழ்வை நகர்த்தும் இந்த மக்களுக்கு தமது குடியிருப்பின் கூரைகள், மலசல கூட வசதிகள், தண்ணீர் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் வசித்து வருகின்றனர். உக்கிப்போன கூரை வழியாக மழை நீர் வடிவதால் தமது இருப்பிடங்களுக்குள்ளேயே ஒதுங்குவதற்கு இடமொன்றை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். வீதிகள் சீரின்றி காணப்படுவதனால் அவசர தேவைகளின் போது வைத்தியசாலைக்கு செல்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். தொடர்ந்தும் தாம் கவனிப்பாராட்ட நிலையில் உள்ளதால் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வீடு சரியான மாதிரி ஓடு ஒழுகி வீட்டு உள்ளுக்கே தான் நாங்கள் அதை சமைக்கணும், அந்த ரூம்லயே படுக்கணும். எங்களுக்கு வசதியே இல்ல, டொய்லெட் வசதி இல்ல, பெரிய பிரச்சனை. அதுலயே சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவடைந்து 1 வருடம் பூர்த்தியான நிலையில் தமது நிலை தொடர்பில் எவரும் கவனத்திற்கொள்ளாமல் இருப்பதாக தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி சம்பளம் பெற்று தருவதாக பல வாக்குறுதிகளை அளிச்சு பல மந்திரிமார்களும் தோட்டத்துக்கு தேர்தல் காலங்களில் பறந்து ஓடி வந்தாங்க. தலைவாக்கல மீட்டிங்ல பிரதமர் மீட்டிங்ல 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன், 2000 ரூபாய் வாங்கி தரேன்னு பிரியமரானே சொன்னாரு. அட்டன்ல ஆறுமுகம் அவர்கள் 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்று தருவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தோட்டமாக அன்னைக்கு தேர்தல் காலங்களில் எல்லா மந்திரிமாரும் வந்தாங்க. இன்னைக்கு எங்கள் நடு தெருவில் விட்டுருக்காங்க, வறுமையில வாடி இன்னைக்கு எங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கும். ஓட்டு போட்டோம், அவர் சொன்னாரு சம்பளம் 1000 ரூபாய் வாங்கி தரேன்ட்டு. ஓட்டு முடிஞ்ச வைக்க அவர் இப்போ எங்களுக்கு அந்த சத்தத்தையே காணா. பொன்னம்மா சார் வந்தாரு, 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு அவரும் வாங்கி கொடுக்கல. 20 ரூபாய் 30 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை கேவலமா பண்றாங்க. தோட்ட தொழிலாளர்னால தான் ஏன் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க இயலாது, எங்களுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்க இயலாது, நாங்க எவ்வளவு கஷ்டத்துல நாங்க இருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். மீட்டிங்ல திகாம்பரம் சொன்னாரு, இந்த மாதிரி 2500 ரூபாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் தோட்ட தொழிலாளிக்கு. இன்னும் அதுக்கு ஒன்னும் பதிலா காணோம். அவரு அப்ப சந்தா வாங்கிட்டு ஓட்ட வாங்கினாரு, ஒரு பதிலும் ஒன்றும் இல்லை. ஆறுமந்தமா சொன்னாரு சம்பளம் வாங்கி தரேன்ட்டு, அதுக்கு ஒரு பதில் இல்லை. எல்லாம் சந்தா வாங்கிட்டு எல்லாம் ஓட்டு உரிமை எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஒரு பதில் இல்லாம இப்ப நாங்க தோட்ட தொழிலாளி நடுவு தெருவில் நிற்கிறோம். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டமா இருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்தின் 7 சந்தேக நபர்களில் 3 தலைமறைவாகியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 சந்தேக நபர்களும் இன்று மீண்டும் கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த கொலை வழக்கின் சந்தேக நபர்களுக்கு எதிரான முதற்கட்ட சாட்சி விசாரணை ஏற்கனவே நிறைவு பெற்றிருந்தது. போதுமான அளவு சாட்சியங்கள் இருப்பதால் இவர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என கடந்த வழக்கு விசாரணையின் போது நீதிவான் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நாரகின்பேட்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மட்டக்களப்பில் வர்த்தக நிலையங்கள் சில உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை அக்கரைப்பற்று பாலமுனை பகுதியிலும் ஏறாவூர் 5ஆம் குறிச்சி பகுதியிலும் இம்மாதம் கடைகள் உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டமை தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சாலையை அண்மித்த பகுதியில் 5 கடைகள் இன்று காலை உடைக்கப்பட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. மருந்து விற்பனை நிலையம், 2 தொலைத்தொடர்பு நிலையங்கள், சில்லறை கடை மற்றும் தொலைபேசி விற்பனை நிலையம் ஆகியவற்றின் பூட்டுகளை உடைத்து சிலர் அவற்றினுள் பிரவேசித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு போலீசாருக்கு சில முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறான சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இதேவேளை அக்கரைப்பற்று பாலமுனை பிரதான வீதியில் உள்ள 8 வர்த்தக நிலையங்களுக்குள் கடந்த 20ஆம் தேதி நுழைந்த சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வர்த்தக நிலையங்களில் பணம் திருடப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுவேளை மட்டக்களப்பு ஏறாவூர் 5ஆம் குறிஞ்சியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு அருகேயுள்ள 5 கடைகள் கடந்த 4ஆம் தேதி உடைக்கப்பட்டு பொருட்களும் பணமும் திருடப்பட்டமை தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. 2 சில்லறை கடைகள், சேமதி தொலைக்காட்சி சேவை வழங்கும் நிறுவனம், சிகை அலங்கார நிலையம் மற்றும்
தங்க நகை பட்டறை ஆகியவற்றுக்குள்ளேயே திருடர்கள் புகுந்ததாக வர்த்தகர்கள் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும் கம்மெத் நிகழ்ச்சியின் 2வது அத்தியாயம் கம்மெத் சபை மாத்தலை வில்கமு பகுதியில் இன்று ஆரம்பமானது. வில்கமு மாரக்க குபுத்தன பாடசாலை மைதானத்தில் கம்மெத் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசல் முஸ்தபாவின் தலைமையில் நடைபெற்ற கம்மெத் நிகழ்ச்சியில் வில்கமு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். கம்மெத் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்படுவதற்கு முன்னதாக அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா வில்கமு பகுதியை கண்காணித்தார். வில்கமு பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் வீதி கட்டமைப்பு தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. கும்புத்தனை கிராம உத்தியோகத்தர் பிரிவின் கும்புத்தன்ன மற்றும் அக்கரகால் ஆகிய கிராமங்களை இணைக்கும் இந்த பாலம் தொடர்பிலும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டதுடன் அதனை அமைத்துக் கொடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். இதனால் நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறைவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.